வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் தொகுதியில் முன்கூட்டியே தேர்தல் முடிவுகள், மிகப்பெரிய வெற்றி ஓபிஎஸ்க்கு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உறுப்பினர் மீட்பு குழு தலைவராக திகழ்ந்து வருகிறார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் கூட தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று திணறாமல் பாஜகவுடன் கைகோர்த்து சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் வெற்றி வேட்பாளராக திகழ்ந்து வருகிறார் என்றே கூறப்படலாம். அதுவும் முக்கியமாக சொல்ல வேண்டிய தகவல் என்னவென்றால், ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் ஆதரவு அப்படி இப்படி என்றிருந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆதரவு இருக்கிறது அப்படி என்று சொல்லலாம். அங்கு நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்று பார்த்தால், தற்பொழுது பார்த்திங்கன்னா நவாஸ் கனி அவர்கள் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டு இருக்கிறார். அங்கே அவருக்கான செல்வாக்கு என்பது அதிகமாகவே இருக்கிறது ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் கூட தற்பொழுது இவருக்கு எதிராக பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் ஜெயபாலன் அவர்கள் இருக்கிறார். ஓகேங்களா, அவர்களும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது. ஸோ இவர்களுக்கு இடையே தான் நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா தீவிரமான போட்டியை நிலவி வருகிறது, போட்டியை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஓபிஎஸ் என்னதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நின்னதே இல்லைனாலும் கூட அவருக்கான ஆதரவு தென்மண்டலத்தில் இருக்கிறதுனால அவர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தூர் அண்ட் சமுதாய வாக்குகள், மீனவர்கள், தமிழர்கள் என்று பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவமான வாக்குகளை தன் பக்கம் இழுக்கிறார். ஓகேங்களா, அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை தன் பக்கம் இழுக்க அதிமுக வாக்குகளை குறிப்பாக தன் பக்கம் திருப்பி தமக்கான ஒரு வெற்றி தடத்தை பார்த்திங்கன்னா அங்கே பதிக்க நினைக்கிறார் என்று கூறப்படுகிறது. அங்கே என்னதான் 4 முனை போட்டிகள் இருக்கலாம். அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என்று 4 முனை போட்டிகள் இருந்தாலும் இன்னொரு கோஷ்டிகள் இருக்குது. என்னன்னா ஓபிஎஸ் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 5-6 ஓபிஎஸ்ஸை களம் இருக்கிறார்கள். அது யார் என்று உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு சூழலில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்க ஓபிஎஸ் வெற்றி பெற்றுவாரான்னு கேட்டிங்கன்னா பெற்றுவார்கள். கருத்து கணிப்புகள் முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுங்க. ஒரு ஃபஸ்ட்டு பெட்டியில் ஓபிஎஸ் சின்னம் இல்லை, 2வது பெட்டி நோக்கி தான் அனைத்து விதமான பொதுமக்களும் அதிகமாக சென்றிருக்காங்க என்று நிறைய விதமான கருத்து கணிப்புகள் தொடர்ந்து சொல்ல, இதிலே மிகப்பெரிய அளவில் இருக்குது. என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் ஒரு பக்கம், ஓபிஎஸ் 22வது படிவத்தில் அவர் 2வது பெட்டியில் தான் இருக்கார். ஸோ அவருக்கு தான் ஆதரவு அதிகமாக விழுந்திருக்குன்ற ஒரு நோக்கம். அது இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா 3 முறை முதலமைச்சராக இருந்தவருங்க, சும்மா இல்லை. 3 முறை தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் என்று அழைக்கப்படும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு என்பது தென்மண்டலத்தில் கண்டிப்பாக உள்ளது. ஸோ அவருக்கான ஆதரவை அவருக்கான செல்வாக்கை அங்கே ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவார். பலாப்படம் சின்னத்துக்கே பார்த்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள்கள் வாக்களித்திருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழலில் அவர் பார்த்திங்கன்னா என்னதான் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டிருந்தாலும் கூட சின்னத்திற்கு ஏற்ற போல் வாக்கு விழுந்ததா, அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ற போல் வாக்கு விழுந்ததா அப்படின்ற பேச்சுக்களும் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் கவுண்டிங்க. ஓகேங்களா, வாக்கு எண்ணிக்கை எந்த அளவுக்கு பரபரப்புனா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லார் மத்தியிலும் எழுப்பப்பட்டு இருக்கு. ஓபிஎஸ் அங்கே வெற்றி பெறுவாரா, நவாஸ் கனியா, ஜெயபெருமாளா, அதன் பிறகு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரா அப்படின்றது. ஸோ அங்கே தெரிஞ்ச ஒரு உண்மை, ஓபிஎஸ் தாங்க மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வெற்றியின் மகுடத்தை தட்டி தூக்க போகிறார் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஓபிஎஸ் தரப்பினர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.